இந்த ரெசிபிக்கு நான் வச்ச பேர் சாக்லேட் பால். ஆனால் என் ஹஸ்பண்ட் வச்ச பேர் தேன் மிட்டாய். பேரில் என்னங்க இருக்குது, அந்த டிஷ்ஷில் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தாங்க முக்கியம். இன்றைக்கி சாக்லேட் பால், இல்லை இல்லை தேன் மிட்டாய், இல்லை இல்லை ஏதோ ஒன்று. வாங்க, சூப்பராக இருக்குது. இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா, அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வார்ம் வாட்டர் சேர்த்து இது சாஃப்டாக வர்ற வரைக்கும் இந்த மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவை நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் போல் ஊற வச்சிடலாம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா இதை ஒரு சப்பாத்தி கல்லில் சேர்த்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மாவை இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கட்டர் அல்லது மூடி அந்த மாதிரி ஏதாவது வச்சு கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என் கைக்கு கிடச்சது இந்த மூடி தான். அதை வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கட் பண்ண இந்த மாவெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது இதோட 1/2 கப் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி இதோட சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகரையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை இப்படியே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் நான் இதோட மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை இப்படி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எனக்கு என்னமோ இது சாக்லேட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு மினி டோனட் சாப்பிட்ட ஃபீல் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.